ஹாய், இன்னைக்கு வெனஸ்டே. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து கீரை பண்ணிடலாம் லஞ்சுக்கு. அதே மாதிரி காலையில் முட்டை போட்டிருக்கேன். முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ முட்டை கிரேவி, இட்லி இல்லை தோசை. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து கீரை. குழந்தைக்கு வந்து இந்த கோவக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் பண்ணலான்ருக்கேன். கொஞ்சம் புடலங்காவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதையும் செய்ய போகிறோம். ஸோ டைம் இருந்தால் புடலங்காய் செய்வேன். இல்லாட்டா காலையில் லஞ்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோவக்காய் பொரியல் ரெடி பண்ணி வைக்கணும். ஏன்னா அதுதான் குழந்தை எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி ஏஞ்சிதும் லேட்டு. நேற்றுக்கு நைட்டும் கீரை கிள்ளலை. காலையில் ஏஞ்சிட்டு கீரை கிள்ளிட்டுருக்கேன். இங்கே காலையில் ஏஞ்சி இந்த கீரை கிள்ளுற வேலை மட்டும் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாமல் நேற்றுக்கு கிள்ளலை. நைட்டு வந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை நல்லா புளிச்சிருச்சு. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் பீட்ரூட், கேரட் வந்து சேர்க்க போகிறேன். கேரட் வந்து நல்லா கிரேட் பண்ணிக்கணும். பீட்ரூட் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அரைச்சி சேர்த்துருவேன். ஸோ இந்த மாவில் வந்து கொஞ்சம் கேரட், அதுக்கப்புறமா பீட்ரூட் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்லோவாக ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணோம். அந்த பபிள்ஸ்லாம் பிரேக் பண்ணாமல் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் இட்லி, தோசை நம்மளுக்கு என்னென்னமோ ஊற்றிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணோன்னா அந்த இட்லி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எக் கிரேவி தான் ரெடி பண்ணேன். அதுக்கு ஒரு தக்காளி, 3 வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கீரைக்கு வந்து நான் பருப்பும் பூண்டும் வேக போட்டிருந்தேன். அதில் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கீரை வாஷ் பண்ண கீரை வந்து நல்லா சாப் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணால் கீரை ரெடி ஆகிடும். நம்ம தாளிக்கிற வேலை தான். பொரியலுக்கு கோவக்காவும் கட் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய பழுத்திருந்துச்சு. பட் ஆனால் எது நல்லாயிருக்குமோ அதை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு முட்டை கிரேவி தான் ரெடி பண்ணேன். முட்டை கிரேவிக்கு ஆயில் ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு குக் பண்ண விட்டுட்டேன். ஸோ அதுக்குள்ளே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது கீரைக்கு வந்து நான் கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு மேஷரை வச்சுட்டு மசிக்கணும். ஸோ அதை நல்லா மசிச்சதுக்கப்புறம் தாளித்து கொட்டினா கீரை ரெடி. சிம்பிள், அவ்வளோதான். பார்க்க வீடியோவில் ஷார்ட்டாக தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் வேலை எக்ஸ்டெண்ட் ஆகும். மற்றபடி கீரை அவ்வளோதான். இந்த கீரை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா அந்த முட்டை கிரேவிக்கு அந்த தக்காளி, வெங்காயம்லாம் அரைச்சது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா குழம்பு தூள், இதை வந்து வீட்டில் அரைச்ச சீரகத்தூள், கொஞ்சோண்டு வந்து நம்ம வேணும்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நான் நல்லா சால்ட் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுட்டேன். இந்த குழம்பு வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருந்தேன். ஏன்னா வந்து இட்லிக்கு வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நான் தனியாக வச்சுருந்தேன். கோவக்காய் பொரியலுக்கு நான் எண்ணெயில் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ண விட்டுட்டேன். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு தூள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே நம்ம இது குக் பண்ணணும். ஸோ அதனால் இதை ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ண விட்டுட்டோம் ஒரு சைடில். இந்த சைடு வச்சுருந்த முட்டை கிரேவி ரெடி. ஸோ இதில் வந்து ஃபைனலாக வந்து நான் முட்டை மட்டும் வேக வச்ச முட்டை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஆட் பண்ணால் முட்டை கிரேவி ரெடி. இது கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் இட்லிக்கு. அதுக்கப்புறமா இதை எடுத்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இட்லியோட பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதுக்கப்புறமா தான் இந்த இட்லி மாவு ஊற்றிட்டு நான் உள்ளே வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பீட்ரூட் அரைச்சி சேர்த்ததால் ரொம்ப நேரம் குக் பண்ணோன்னா கலர் வந்து போயிடும். ஸோ இப்போ வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பிளேட் உள்ளே வச்சுட்டு கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணணும்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாது. ஸோ அவ்வளோதான். இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் குழந்தைக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீட்ரூட் இட்லி, முட்டை கிரேவி மட்டும் கொடுத்துட்டேன். லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறமா ரைஸில் வந்து கீரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இதுதான் லஞ்சுக்கு. ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவள் சாப்பிடுவா. மோஸ்ட்டாக வந்து காய் அதிகமாக சாப்பிடுவா. ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கூட அந்த குழம்புல ரைஸில் காய் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடுவா. ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் வீட்டில் பண்ண கார சேவ் தான் கொடுத்தேன். ஸோ ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மிச்சமாகலாம் டப்பாலாம் மாற்றி வச்சுட்டு மறுபடியும் ஒரே ஒரு காய் மட்டும் பொரியல் பண்ணேன். எனக்கு பொரியல் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் காய் கட் பண்ணிவிடுவேன். பொரியல் வந்து ஈஸியாக தாளிச்சிட்டும் கூடலாம். 2 புடலங்காய் இருந்துச்சு. சரி வச்சா வேஸ்ட்டாக போயிடும். காய் முடிஞ்ச லெவலுக்கு ஒரு நாளைக்கு 2 காய் பண்ணால் தான் அந்த வீக்கில் காய் காலியாகும். ஸோ அதனால் புடலங்காய் தான் கட் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணேன். ஸோ எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த புடலங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றினா போதும். ஏன்னா புடலங்காயிலே வந்து உங்களுக்கு தண்ணி இருக்கும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு குக் பண்ண வேண்டியது தான். ஸோ இது அதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணியும் இருத்துரும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்து திருவண்ண தேங்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான் புடலங்காய் ரெடி. இதை ரெடி பண்ணி வச்சுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா சும்மா கேக் ட்ரை பண்ணேன். இதுக்கு வந்து நான் ஒரு ரெட் பனானா எடுத்திருக்கேன். அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 116 கிராம்ஸ் வந்துச்சு. அப்புறம் 20 கிராம்ஸ் வந்து நான் வந்து பட்டர் உருக்கி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ், ரொம்ப வேண்டாம், கொஞ்சோண்டு போதும். ஹனி வந்து 15 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் வந்து அந்த பனானாவோட பேஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ராகி ஃப்ளார் வந்து 50 கிராம்ஸ் சேர்த்துருக்கேன்.
கொக்கோ பவுட்ரு வந்து ஒரு 6 கிராம் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஜலிச்சதுக்கப்புறமா நான் கொஞ்சோண்டு வந்து சால்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது 2த்தையுமே ஆட் பண்ணேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் கூட பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகரோ அதாவது ஹனி ஏதாச்சும் ஆட் பண்ணணுமான்ட்டு. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பேனில் வந்து கீ மட்டும் தான் தடவி இருக்கேன். இந்த பேட்டர் உள்ள எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு வாட்டி லெவல் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ணேன். கரெக்டாக 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணேன். ஓடிஜிக்குள்ளே வச்சுட்டு 170 டிகிரிக்கு டாப் பாட்டம் ஃபேன் மோடில் கரெக்டாக 20 மினிட்ஸ் வச்சேன். ஸோ இதுதான் நான் வச்ச டைம். 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஒரு நைஃபை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். எதுவும் ஒட்டலை. ஸோ கேக் வந்து ரெடி. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து கவுத்து போட்டு வச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான். கேக் வந்து செம்ம சாஃப்டாக, செம்ம டேஸ்ட்டாக, ஸ்வீட்னஸ்லாம் கரெக்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் குவான்டிட்டி அதிகமாக ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய லஞ்ச் கொஞ்சம் இந்த கோவக்காய், அதுக்கப்புறமா இந்த பொடலங்காய், ரைஸ், கீரை சாப்பிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு கேக் மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். கேக் வந்து நல்ல சாஃப்டாக அந்த சாக்லேட் ஃப்ளேவரோட அந்த பனானா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்க தான் உங்களுக்கு டென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் இந்த கேக் வந்து ரொம்ப சூடாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கேக் நீங்கள் அப்படியே எடுத்து கட் பண்ணி சுட சுட சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக இந்த மாதிரி சின்ன கேக்லாம் அன்றைக்கே காலியாகிடும். எனக்கும் அப்படி தான் காலியாச்சு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவேன், கூட்டிகிட்டு வருவேன். அதுக்கப்புறமா ஏதாச்சும் கிளாஸ் இருந்தால் நான் தான் கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும். ஸோ ஒரு டே எப்படி போகுதுனே தெரியாது. எனக்கு வந்து டைமே இல்லாத மாதிரி இருக்கும். போய் விடணும், நானே திருப்பி கூட்டிகிட்டு வரணும், அதுக்கப்புறம் நைட் டின்னர் என்னன்னு யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் எனக்கு. நான் வீட்டில் அரைச்ச இடியாப்பம் மாவில் இடியாப்பம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் கரெக்டாக 280 கிராம்ஸ் இது அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த இடியாப்பம் மாவில் நீங்கள் வந்து இடியாப்பம் போடலாம். நான் வந்து கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன், புட்டு பண்ணியிருக்கேன், அப்புறம் கார கொழுக்கட்டை கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த இடியாப்பம் மாவில் இது பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் இந்த அரிசி மாவில் வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு அரைச்சி சேர்த்துட்டு முறுக்கு கூட செய்யலாம். ஸோ அவ்வளோ இந்த மாவில் செய்யலாம். அதுக்கு தான் நான் 4 கிலோ அரைச்சி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு இடியாப்பம் லவர் இருக்காங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நிறைய மாவு அரைச்சி பண்ணுறேன் நான். இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு இதில் வந்து நான் சுடு தண்ணி ஊற்றி தான் போய் செய்வேன். அதுக்கு பதிலாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பீட்ரூட் அரைச்சி சேர்த்து அதை ஹீட் பண்ணிவிட்டு இதில் சேர்க்க போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் வந்து கரெக்டாக ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பெரிய பீட்ரூட். இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை நான் இப்போ எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ண போகிறேன்னு கரெக்டாக மெஷர் பண்ணி 280 கிராம்ஸ்க்கு சொல்கிறேன். 280 கிராம்ஸ் வந்து நான் வந்து மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 265 கிராம்ஸ் தண்ணி தேவை. ஸோ இதை நல்லா இந்த பீட்ரூட் தண்ணியை நல்லா ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹீட் லைட்டாக பபுள்ஸ் கொதி அந்த புகை லைட்டாக மேலே வந்ததுக்கப்புறம் இந்த மாவில் வந்து நான் ஊற்றி பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இந்த மாவு அப்படியே கம்பைன் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுட்டு இடியாப்பம் தான் ஊற்ற போகிறேன். இடியாப்பம் நான் வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். ஏன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இடியாப்பம். இந்த பீட்ரூட் இடியாப்பம் வந்து இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கலர் அப்படியே ஃபேல் ஆகிடும். இதே கலர் உங்களுக்கு கிடைக்கணும்னா நல்லா தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறமா இந்த இட்லி பிளேட்லாம் உள்ளே வச்சுட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா இடியாப்பம் வந்துடும். ஸோ அந்த கலரும் சேஞ்ச் ஆகாது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வச்சுட்டு இடியாப்பம் இப்போ வந்து நெய் தடவிட்டு இதில் வந்து புளிய போகிறேன். பிளேட்டில் அதுக்கப்புறம் இந்த முறுக்கு ப்ரெஷரில் எல்லாத்துலேயும் வந்து நெய் தான் யூஸ் பண்ணேன். நெய் யூஸ் பண்ணால் நல்லா ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நெய் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடியாப்பம் ப்ரெஷரை வச்சு இடியாப்பம்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணேன். பாருங்கள் கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக 4 மினிட்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் ஊற்றி கொடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா வெயிட் பண்ண இதுக்கு மேலே வச்சுன்னா விட மாட்டாள். ஸோ அவளுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றி கொடுத்துட்டு மிச்சம் மாவு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் இட்லி பிளேட்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஹீட் ஆகி கொதிச்சதுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு 4 மினிட்ஸ் குக் பண்ணேன். கலர் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ சீக்கிரமாக நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது.
இடியாப்பம் மாவு எப்படி அரைக்கிறது நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.